வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் சாத்தானின் சிகப்பு அங்கி இறுதி பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 24. இந்த சந்தர்ப்பத்திலையும் பெர்னாண்டஸ் தன்னை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்றத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அண்ணம்மா ஜேக்கப்புடைய கதையை யாரோ முடிச்சிருக்காங்க. ஒரு வகையில சொல்லணும்னா நாம செய்ய நினைச்சத யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்காங்க. இத நல்லதுன்னு எடுத்துக்கிறதா இல்ல தனக்கான முடிவும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு யாராவது அடையாளப்படுத்த நினைக்கிறாங்களா? இந்த நினைப்பு அவன் மனசுக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சதும் ஷெர்லியை இன்னும் இருக்க அணைக்க ஆரம்பிச்சான். காரணம் புரியாம ஷெர்லி திடுக்கிட்டு போனா. அண்ணம்மா ஜேக்கப்புடைய அழுகிய உடம்பு தனக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி பெர்னாண்டஸுக்கு தோண ஆரம்பிச்சது. அது பெர்னாண்டஸுடைய பயத்தை மேலும் மேலும் அதிகரிக்கவும் ஆரம்பிச்சது. தன்னை இருக்க அணைச்சிட்டு இருந்த பெர்னாண்டஸுடைய உடம்பு நடுங்கிறத கவனிச்சதும் ஷெர்லி, ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு மிரட்சியோட கேட்டா. அதே சமயம் கடிகாரம் 3 முறை அடிக்கவும் ஷெர்லியை ஒதுக்கி விட்டுட்டு பெர்னாண்டஸ் அவசரமா அங்கிருந்து எழுந்தான். சிகப்பு அங்கி எடுத்து அணிஞ்சுக்கிட்டான். விறுவிறுன்னு வெளியே வந்தான். இன்னொரு முறையில சொல்லணும்னா கிட்டத்தட்ட அவன் பறந்துகிட்டு இருந்தான் தான் சொல்லணும். ஒரு சில வினாடிகளுக்குள்ளாகவே தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தான். வழக்கம் போல கொஞ்சம் தாமதமா தான் கண் விழிச்சான். அதுக்குள்ள சமயக்காரன் லூக்கா டீ போட்டு கொண்டு வந்தான். தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை லூக்கா இது வரைக்கும் பெர்னாண்டஸ் கிட்ட சொல்லவே இல்லை. 1-2 முறை சொல்லவும் முயற்சி பண்ணான். சொன்னா ஒருவேளை அவர் தன்னை பத்தி தப்பா நினைச்சுப்பாரோ அப்படின்ற பயம் அவனுக்குள்ள ஏற்பட்டுச்சு. அதனால அதை சொல்லாம அப்படியே விழுங்கிட்டான். சொல்லாததுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. இப்பெல்லாம் லூக்கா பெர்னாண்டஸை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தான். எத்தனையோ முறை பெர்னாண்டஸ் நள்ளிரவை தாண்டி வீட்டுக்கு வரதையும் போறதையும் அவன் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தான். இன்னைக்கு கொஞ்சம் பிஸ்கெட்டும் சாக்லேட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் லூக்கா, பெர்னாண்டஸ் சொன்னான். எதுக்கு ஃபாதர்? நாம தான் அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லையே, லூக்கா கேட்டான். அது நமக்கு இல்லை, இன்னைக்கு என்ன பார்க்கறதுக்கு 2-3 பேர் வரதா இருக்காங்க, அவங்களுக்காக தான். யாரு ஃபாதர் வராங்க? நம்ம ஷெர்லி டீச்சரும் அவங்க கிட்ட படிக்கிற 2-3 பசங்களும் தான் வராங்க. ஷெர்லியோட பேரை கேட்டதும் லூக்காவோட முகம் பிரகாசம் அடைய ஆரம்பிச்சது. வந்தா உடனே திரும்பி போயிடுவாங்களா ஃபாதர்? ஏன் போகாம இங்கே தங்க போறாங்களா என்ன? பெர்னாண்டஸ் கொஞ்சம் நையாண்டியோட தான் கேட்டான். நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லியபடியே பெர்னாண்டஸ் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து வெளியேறினா சமயக்காரன் லூக்கா. 10 மணிக்கு பிறகு ஷெர்லி 2 குழந்தைகளை பெர்னாண்டஸோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. பெர்னாண்டஸ் வந்தவங்கள அன்போடு வரவேற்பு கொடுத்தான். குறிப்பா டீச்சோட வந்த அந்த பெண் குழந்தைகளோட தலையை வருடி ஆசீர்வதிக்கவும் செஞ்சான். பிறகு அவனோட கண்ணங்களை வருடினா. அப்போ பெர்னாண்டஸோடைய கண்கள்ல ஒரு பைசாசிகமான பளபளப்பு தென்பட்டுச்சு. லூக்கா அவனுக்கு காஃபியையும் பிஸ்கட்டையும் கொண்டு வந்து உபசரிச்சான். நல்லா சாப்பிடுங்க, பெர்னாண்டஸ் ரொம்ப இயல்பா சொன்னான். வந்திருந்த பெண்கள் 2 பேருமே 15-16 வயதுக்கு உட்பட்டவங்கள தான் இருப்பாங்க. ரொம்ப பருமனான உடல்வாகம் கிடையாது, ரொம்ப மெலிஞ்சு போகவும் இல்லை. ஒரு பெண் கொஞ்சம் மாநிறம், இன்னொரு பெண்ணு கொஞ்சம் மாம்பழ நிறத்துல இருந்தா. தசி பிடிப்பான அந்த 2 பேரையும் பார்த்ததுல இருந்தே பெர்னாண்டஸுடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபாதர், என்ன விசேஷம்? ஷெர்லி ரொம்ப இயல்பா கேட்டா. சொல்றேன், நாளைக்கு மறுநாள் எனக்கு பிறந்த நாள். அதுக்காக சில பேரை இங்க வர சொல்லிருக்கேன். வரவங்க எல்லாருமே கௌரவமானவங்க, பெர்னாண்டஸ் சொன்னா. பெர்னாண்டஸ் இப்படி சொன்னதும் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கும் விருது நடத்துறதுக்கும் ஏதாவது உதவி செய்யணுமா ஃபாதர்? அதெல்லாம் தயாரா தான் இருக்குது. அதையெல்லாம் இங்க வந்த பிறகு சொல்றேன். சில பேருக்கு அழைப்பதில தயார் பண்ணி வச்சிருக்கேன். நான் தர விலாசங்களை அந்த இன்விடேஷன்ல எழுதி உரியவங்கள்ட்ட சேர்க்கணும். பேசியபடியே அறைக்குள்ள போனவன் ஒரு பெரிய பெயர் பட்டியலோட திரும்பி வந்தான். அதை ஷெர்லி கிட்ட ஒப்படைச்சான். அவன் அந்த லிஸ்ட மேலோட்டமா பார்த்தா. அதுல ஃபாதர் வின்ஸோட பெயர் இல்லையே அப்படின்னு கேட்டா. இருக்காது, நானே அவரை போய் நேரா பார்த்து அழைக்கலான்னு இருக்கேன். அதனாலதான் அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கல. நீங்க சொல்றதும் சரிதான், நம்ம எப்படி பெரிய ஃபாதரை கூப்பிடாம இருக்க முடியும்? ஷெர்லியும் கொஞ்சம் அக்கறையோட தான் சொன்னான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த 2 குழந்தைங்களும் யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே, ஷெர்லி கிட்ட கேட்டான் பெர்னாண்டஸ். நான் மறந்தே போயிட்டேன் ஃபாதர். இவ பேரு மார்கரெட், இவ ராதா. நீங்கெல்லாம் அடிக்கடி இந்த பக்கம் வரணும். கண்டிப்பா வரோம் ஃபாதர், அந்த 2 குழந்தைகளும் பதில் சொன்னாங்க. அவங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு தங்க சங்கிலிய பரிசா கொடுத்தான். 2 சங்கிலிலையும் 2 விதமான லாக்கெட்டுகள் இருந்துச்சு. அவங்க அங்கிருந்து புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன பிறகு பெர்னாண்டஸ் ஷெர்லியை மட்டும் தனியா கூப்பிட்டான். ஷெர்லி கிட்ட வரவும் லிசியோட விஷயத்த மறந்துடாத ஞாபகப்படுத்தினா. அதிகமா போனா இன்னும் 3 நாள் தான், அதுக்குள்ள எப்படியும் நான் அவளை கொண்டு வந்துடுறேன், ஷெர்லி உறுதியா சொன்னா. மறுநாள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய தயாரானா. லூக்காவை அனுப்பி 40 கேக்குகளை வாங்கிட்டு வர சொன்னான் பெர்னாண்டஸ். எல்லா கேக்குகளுடைய மேற்பகுதியும்
கிரீமால பூசப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கேக்குடைய மத்தியிலையும் அழகான ஒரு ரோஜாப்பூ இருந்துச்சு. அந்த ரோஜாப்பூ மட்டும் துணியால செய்யப்பட்டிருந்தது. பெர்னாண்டஸ் தன்னுடைய மந்திர புத்தகத்தில் உள்ள வட்ட வடிவமான படத்தை செப்பு தகட்டுல பிரதி எடுத்து அந்த பூக்குள்ள பதிச்சு வச்சிருந்தான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாத யாருமே தூக்கி எறிய மாட்டாங்க. அவ எடுத்து வச்சிருந்த ஒவ்வொரு பிரதியும் சாத்தானோட சக்தியால ஆவாகம் செய்யப்பட்டது. பார்வைக்கு சட்டுன்னு அது ஒரு தேல் மாதிரி தெரிஞ்சது. அது எந்தெந்த வீடுகள்ல இருக்குதோ அந்தந்த வீடுகள்ல தெய்வீகமான பிரார்த்தனைகள் நடைபெறல அப்படின்னா அப்படிப்பட்ட வீடுகள்ல பெர்னாண்டஸ் ரொம்ப சுலபமா தன்னுடைய சக்தியை பயன்படுத்த முடியும். பிறந்தநாள் விழாவுக்காக பெர்னாண்டஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாள் ஃபாதர் வின்சென்ட் ஊர்லயே இல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அன்னைய நாளை ஏற்பாடு பண்ணியிருந்தான் பெர்னாண்டஸ். மறுநாள் மாலை நேரத்துல தாமஸ் சர்ச்சுக்கு வந்து சேர்ந்தாரு. என்ன தாமஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏதாவது விசேஷம் உண்டா? ஃபாதர் வின்சென்ட் கேட்டாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, விவசாய வேலை தான் ஃபாதர் போய்கிட்டு இருக்கு, அதான் அடிக்கடி இங்க வர முடியல. ஆமா, ஃபாதர் பிரான்சிஸ எப்பயாச்சும் பாத்தியா? தாமஸ் கிட்ட ஃபாதர் வின்சென்ட் கேட்டாரு. அவர் எங்க ஃபாதர் நான் பார்த்தேன், அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் ஏதோ தியானம் பண்றேன் தவம் இருக்கான்னு சொல்றாரு, நாம ஏன் போய் அவரை தொந்தரவு செய்யணும்னு நான் அவரை பார்க்க போறதே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் ஆச்சு, உங்களையும் அதுக்கு கூப்பிட்டுருக்காரு இல்லையா? தாமஸ் ரொம்ப சாதாரணமா கேட்டாரு. அதை கேட்டதும் ஃபாதர் வின்சென்டோட நெற்றி சுழிவடைய ஆரம்பிச்சது. ஆனா அவர் மனசுல ஏற்பட்ட உணர்வை வெளிக்காட்டிக்கவே இல்லை. நாளைக்கு தானே நீங்க போறீங்களா இல்லையா? தாமஸ் கிட்ட கேட்டாரு ஃபாதர் வின்சென்ட். போகாம இருக்க முடியுமா ஃபாதர், அவர் நம்ம பழைய ஃபாதர் ஆச்சே. ஆமா, எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது? சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு நான் ஒரு அவசியமான ஒரு இடத்துக்கு போய் ஆகணும், அதனால என்னால வர முடியாது. பாக்குறேன், முடிஞ்சா நான் வரேன். ஃபாதர் வின்சென்ட் மனசுக்குள்ள வேற ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு தாமஸ் கிட்ட இந்த வார்த்தைகளை சொன்னாரு. இந்த உரையாடலுக்கு பிறகு தாமஸும் வின்சென்ட்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பிறகு தாமஸ் அங்கிருந்து கிளம்பி போனாரு. அவர் பொறுப்பட்டு போன பிறகு உடனே தன்னுடைய சமயக்காரனை அனுப்பி ரவீந்திரனை அழிச்சிட்டு வர சொன்னாரு ஃபாதர் வின்சென்ட். ரவீந்திரன் வரும்போதே, என்ன ஃபாதர், ஏதாவது விசேஷமான செய்தி இருக்கா அப்படின்னு கேட்டபடியே உள்ள வந்தான். நிறையவே இருக்கு ரவி, முதல்ல வந்து உட்காரு. ரவீந்திரனை உட்கார சொல்லிட்டு தன்னுடைய சமயக்காரங்கிட்ட காஃபி போட்டுட்டு வர சொன்னாரு. சமயக்காரன் அங்கிருந்து நகர்ந்து போனதும், என்ன ஃபாதர் விசேஷம் ஆவலோட கேட்டான் ரவீந்திரன். ரவி, ஃபாதர் பிரான்சிஸ் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல இறங்கிட்டார்னு தோணுது. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமானவங்களுக்கும் அழைப்புகளை அனுப்பியிருக்காரு. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாளா. நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும், அதனால எனக்கு மட்டும் அழைப்பு வரல. இதோட நோக்கம் என்னவா இருக்கும்? ரவி கேட்டான். என்னன்னு தெரியல, ஆனா அவருக்கு நம்முடைய நடவடிக்கைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போலதான் அவர் என்னெல்லாம் செய்யறாருன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடிய மாட்டாங்குது. ஃபாதர், இப்ப என்ன பண்ணலாம்? ரவீந்திரன் கேட்டான். உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய் ரவி, ஆனா நம்ம கிட்ட போராடுறதுக்கு சிலுவை மட்டும்தான் இருக்கு, அதை வச்சுதான் ஏதாவது செஞ்சாகணும். அது போதுமானு எனக்கு தெரியல, நான் எதுக்கும் சங்கு வரையற பார்த்துட்டு வந்துடுறேனே. ரவி சொல்லவும், சரி அப்படியே செய்யன்னு சொல்லிட்டாரு ஃபாதர் வின்சென்ட். காஃபி சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரவீந்திரன் அங்கிருந்து வேகமா புறப்பட்டான். அன்னைக்கு இரவு மணி 12 அடிச்சது. பெர்னாண்டஸ் எதையோ நினைச்சபடி படுத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு வந்த பெண்கள் அப்படின்னு பெர்னாண்டஸ் காதுல ஒரு குரல் ஒலிச்சுது. பெர்னாண்டஸ் கண் திறந்தான். இருட்டுல தெளிவில்லாம அந்த உருவம் தெரிஞ்சது. நானும் அவங்கள பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்த பெண்கள்ல மாம்பழ நிறத்துல இருந்த பொண்ணு எனக்கு பயன்பட மாட்டா. அவ இடுப்புல ஒரு தாயத்து இருக்கு, ஆனா மத்தவ இப்ப வீழ்ச்சிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புண்டு. நீ உன் மூளையை பயன்படுத்து, உனக்கு தான் இப்ப சக்திகள் அதிகமாயிருச்சுல்ல. சட்டுன்னு தனக்கு கிடைச்ச புதிய சக்திகளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சான் பெர்னாண்டஸ். கடிகாரத்துல மணி 12 அடிச்சது. அதே சமயத்துல மார்கரெட் டக்குன்னு கண் முழிச்சு பார்த்தா. அவளை யாரோ கூப்பிடுற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. அவளையும் மீறி கழுத்தை தொட்டு பார்த்தா. பெர்னாண்டஸ் கொடுத்த சங்கிலி இப்போ அவ கழுத்துல தான் கடந்துச்சு. மார்கரெட் விழிச்சு பார்த்தப்போ ஜன்னல் கண்ணாடிய யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் வந்த திசையில திரும்பி பார்த்தா. கண்ணாடியோட மறுபுறம் எதுவோ தெரிஞ்சது. தெளிவா தெரியல, ஒரு நிழல் மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது. வெளியே சன்னமான நிலா வெளிச்சம். அவ கண்களை கசக்கிக்கிட்டு பார்த்தா. ஒரு பறவை மாதிரி இருந்துச்சு அது. ஜன்னல் கண்ணாடிய தன்னுடைய அழகால ஓங்கி கொத்தியபடியே இருந்துச்சு அது. படுத்தபடியே தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தா மார்கரெட். சட்டுன்னு அது வவ்வால் போல மாறிச்சு. ஜன்னலை ஒட்டி வளர்ந்திருந்த பொகென்வில்லா செடியில தலையில தொங்கியபடி கண்ணாடியை கொத்த ஆரம்பிச்சது. அதோட கண்கள் இரண்டும் சிகப்பு வைரக்கற்கள் போல மின்ன ஆரம்பிச்சது. அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மார்கரெட்குள்ள ஒரு ஈர்ப்பு உருவாக ஆரம்பிச்சது. அவ எழுந்து ஜன்னல் கதவை திறந்தா. சட்டுன்னு உட்புறம் வந்த வவ்வால் அவ கையில தாவி உட்காந்துச்சு. தன்னுடைய கால்களால இறுக்கமா பற்றிக்கவும் செஞ்சது. அவ கைகளை உதற முயற்சி பண்ணா. ஆனா அது முன்பை விட
இறுக்கமா அவளுடைய கைகளை பற்றி கொள்ள ஆரம்பிச்சது. அவ வாய் திறந்து அலற முற்பட்டா. ஆனா அவளால முடியவே இல்லை. யாரோ வாய இருக புத்து இருக்க மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிச்சது. நீண்ட கோட் அணிஞ்ச தெளிவற்ற உருவம் அந்த அறைக்குள்ள நிற்கிற மாதிரி அவளுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த உருவம் தன்னோட கைகள்ல அவளை ஏந்தி கட்டிலுக்கு தூக்கிட்டு போச்சு. அவளை மெதுவா கட்டில படுக்க வச்சது. ஜன்னல் மூலமா வந்த அந்த சன்னமான நிலா வெளிச்சத்துல அவன் அந்த முகத்தை ஊன்றி கவனிச்சு பார்த்தா. ஃபாதர் பிரான்சிஸ் அவளுடைய நாக்கு சன்னமா அசைஞ்சது. அதுக்குள்ள பெர்னாண்டஸோடைய வசியம் வாய்ந்த கண்கள் அவளை அவன் வசப்படுத்திருச்சு. வாழ்க்கையில முதல் முறையா அவ ஒரு ஆடவனை உணர்ந்தா. ஆனா இரவு 3 மணி ஆனப்போ அவ உயிர் வேதனையால துடிக்க ஆரம்பிச்சா. பெர்னாண்டஸ் அதை கவனிக்க தவறவே இல்லை. அவ இறந்துகிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் உறுதியானதும் அவளை விட்டு விலக ஆரம்பிச்சான் பெர்னாண்டஸ். அவளுடைய கோட்டுக்கு மேலதான் அவ படுத்திருந்தா. அந்த கோட்டை வேகமா உருவினா. உடனே அவ தன்னோட கையை நீட்டி அவன் கழுத்தை இறுக்கி பிடிச்சா. அப்போ மார்கரெட் கையில பெர்னாண்டஸ் கழுத்துல கிடந்த வெள்ளி மாலை சிக்கிச்சு. அது அறுபட்டு அவ கைக்கு வந்துச்சு. இதை உணராத பெர்னாண்டஸ் ஜன்னல் வழியா வௌவாலா மாறி அங்கிருந்து மறைஞ்சும் போனா. அந்த இரவுல தான் பல வடிவங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு ஆதாரபூர்வமான நிரூபணம் அவனுக்கு கிடைச்சது. மறுநாள் காலை வேளையிலேயே மார்கரெட்டோடைய அறைக்குள்ள நுழைஞ்ச முதல் நபர் ஷெர்லி தான். அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வர சொல்லி பெர்னாண்டஸ் அவகிட்ட சொல்லி அனுப்பியிருந்தான். ஷெர்லி வந்து பார்த்தப்போ மார்கரெட் அங்க இறந்து கிடந்தா. மார்கரெட் வீட்டுக்கு தேவையான பாலை ரவீந்திரன் வீட்டுல இருந்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரவீந்திரன் பாலை கொண்டு போய் கொடுக்கறது வழக்கம். ரவீந்திரனுடைய சகோதரி தான் பால் கொண்டு போய் கொடுத்தா. அதுக்குள்ள விஷயத்தை கேள்விப்பட்டதும் அதை அப்படியே வந்து ரவீந்திரன் கிட்ட சொன்னா அவருடைய சகோதரி. உடனே மார்கரெட் வீட்டுக்கு வேகமா பாஞ்சு போனா ரவீந்திரன். அந்த நேரத்துல அந்த வீட்டை சேர்ந்தவங்களை தவிர வேற யாருமே அங்க வரல. ரவீந்திரன் இறந்து கிடந்த மார்கரெட்டை போய் பார்த்தான். அவ கைகள்ல ஏதோ ஒண்ணு மின்னற மாதிரி தெரிஞ்சது. உடனே கைவிரல்களை பிரிச்சு அதுக்குள்ள இருந்ததை கையில் எடுத்தான். அது கைகளை இருக்க பிடிச்சுக்கிட்டு மறைச்சபடியே வெளியே வந்தான். ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். பிறகு தன்னோட கைகளை விரிச்சு பார்த்தான். உள்ள ஒரு செயின் கிடந்துச்சு. அதை பார்த்ததுமே அவனுக்கு விளங்க ஆரம்பிச்சது. உடனே ஃபாதர் வின்சென்ட் கிட்ட இதை பத்தி தெரியப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி நேரா அவரை பார்க்கறதுக்காக போனா. அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அந்த செயினை காட்டவும், நல்ல வேலை செஞ்ச ரவி, நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மை வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா ஃபாதர் பிரான்சிஸை நம்மால காப்பாற்றவே முடியாது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தியை தான் நம்ம முதல்ல அழிக்கணும், ஃபாதர் பிரான்சிஸை இல்ல. இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு ஃபாதர் வின்சென்ட் அங்கிருந்து ரவியோட கிளம்பி நேரா மார்கரெட்டோட வீட்டுக்கு வந்தாரு. அங்க வந்ததும் மார்கரெட்டோடைய மரணம் இயற்கையானது தான் அப்படின்னு அவளுடைய வீட்டை சேர்ந்தவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிரார்த்தனைக்கு பிறகு எல்லாரும் அங்க வந்து சேர்ந்தாங்க. இறந்து போய் கிடந்த மார்கரெட்டோட உடலை பார்க்கறதுக்கு அவ உயிரோட இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஃபாதர் வின்சென்ட் யாருக்கும் தெரியாம ஒரு மந்திரிச்ச சிலுவை எடுத்து அவ உடல் மேல வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. உடனே அவருடைய உடம்பு நீல நிறமா மாற ஆரம்பிச்சது. ஃபாதரும் ரவீந்திரனும் இதை கவனிச்சாங்க. பிறகு அந்த நீல நிறம் அப்படியே மறையவும் செஞ்சுது. ரவீந்திரனுக்கு அவ உடம்புல இருந்த பைசாசிக தன்மை அழிஞ்சு போச்சு அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது. அன்னைக்கு மாலை நேரத்துல மார்கரெட்டுடைய சவ அடக்கம் முடிஞ்சது. பிறகு ரவீந்திரன் ஃபாதர் வின்சென்ட் கிட்ட பெர்னாண்டஸுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை பத்தி ஞாபகப்படுத்தினான். பிறந்தநாள் விழா அழைப்பு யாருக்கெல்லாம் போச்சோ அவங்க எல்லாரையுமே ஃபாதர் வின்சென்ட் சர்ச்சுக்கு வரவழைச்சிருந்தாரு. நீங்க எல்லாம் ஃபாதர் பிரான்சிஸோடைய பிறந்தநாள் விழாவுக்கு போக போறீங்க. அவருக்கு என்னென்ன பரிசுகள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? பரிசுகள்லாம் எதுவும் வேண்டான்னு அவரே சொல்லியிருக்காரு. வந்தவங்கள ஒருத்தர் சொன்னாரு. சரி, அப்படியே இருக்கட்டும். பரிசுகள்லாம் எதுவும் வேணான்னு சொல்றது அவருடைய பெருந்தன்மை. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா என்ன? அவர் ஒரு ஃபாதர் இல்லையா? அவருக்காகவே ரோம்ல இருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு சிலுவையை நான் கொடுக்கறேன். அந்த சிலுவை போப்பால மந்திரிக்கப்பட்டது. அதை நீங்க அவரோட கழுத்துல போடணும். இதை நானே கொடுத்துருப்பேன். நான் ஒரு அவசரமான காரியமா வெளியே போக வேண்டியது இருக்கு. நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமும் ஆகும். எனக்கு பதிலா தாமஸ் அதை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த சிலுவைய தாமஸ் கையில கொடுத்தாரு ஃபாதர் வின்சென்ட். அந்த சிலுவை ஒரு அழகான செயின்ல கோர்க்கப்பட்டிருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப பளபளப்பா தெரிஞ்சது. அதுல இருந்து வரக்கூடிய ஒளி கண்களை கூச செஞ்சது. இந்த சிலுவை போப்பால மந்திரிக்கப்பட்டது அப்படின்னு ஃபாதர் வின்சென்ட் சொல்லவும் தாமஸ் அதை ரொம்ப பவ்யமா தன்னோட கைகளை வாங்கிக்கிட்டாரு. ஃபாதர் வின்சென்ட்டும் ரவீந்திரனும் ஒருத்தர் உள்ள அர்த்தத்தோட பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அத்தியாயம் 25. தாமஸ் அதன் பிறகு நேரா போனது பெர்னாண்டஸ் கிட்ட தான். தாங்கிட்ட ஒப்படைச்சிருந்த பொறுப்பை முன்கூட்டியே அவங்ககிட்ட தெரிவிச்சு நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாரு அவரு.
தாமஸை பார்த்ததும் பெர்னாண்டஸ் ரொம்ப கம்பீரமா வரவேற்பு கொடுத்தான். லூக்கா சீக்கிரமா இங்க வா. லூக்காவும் ஓடி வந்தான். யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளை பார்க்க வந்திருக்காரு தாமஸ். இன்னைக்கு அவரை உபசரிக்கிறது உன்னுடைய முழு பொறுப்பு. ஆளு திக்கு முக்காடி போகணும், ஞாபகம் இருக்கட்டும். பெர்னாண்டஸ் உத்தரவு போட்டான். லூக்கா உடனே உள்ள போனான். ஒரு பெரிய ரம் பாட்டில் எடுத்துட்டு வந்து அவருக்கு முன்னாடி வச்சான். கூடவே ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸும் ஜக்ல தண்ணியும் கொண்டு வந்து வச்சான். இது எல்லாத்தையும் பெர்னாண்டஸ் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். என்ன லூக்கா, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கொடுக்கலையா? கறி வறுத்ததற்கு எடுத்துட்டு வரட்டுமா? கேட்காத, போய் முதல்ல எடுத்துட்டு வா, பெர்னாண்டஸ் சொன்னான். இதை கேட்டதும் தாமஸ், இப்பெல்லாம் நீங்க கறி கூடவா சாப்பிடுவீங்க? நீங்க தான் தியானத்துல இருக்கீங்களே. தாமஸ் அதிரடியா ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க சொல்றது வாசவம் தான், ஆனா இது நான் சாப்பிட்றதுக்கு இல்ல, லூக்கா சாப்பிட்றதுக்காக சமைக்கிறது. வார்த்தைகளால பெர்னாண்டஸ் சமாளிச்சாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் மெல்ல பரவ ஆரம்பிச்சது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. தாமஸ் மடியில பத்திரப்படுத்தி வச்சிருந்த அந்த திவ்யமான பொருளை பார்த்துதான் அவனுக்கு அப்படி ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. உடனே தன்னுடைய படுக்கை அறைக்கு வேகமா போனான். லூக்காவையும் அங்க வர சொன்னான். லூக்கா, நீ தாமஸை எவ்வளவு குடிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு குடிக்க வை. அவருக்கு சுயநினைவே இல்லாம போகணும். அதுக்கப்புறம் அவர் மடியில ஒரு பொட்டலம் வச்சிருக்காரு. அது ஒரு செயின்னு நினைக்கிறேன். அதை எடுத்து கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய பாழங்கணத்துல போட்டுடு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், செய்ய மட்டும் மறந்துடாத. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவனுக்குள்ள ரொம்பவே எச்சரிக்கை உணர்வு தெரிஞ்சது. இத லூக்காவும் கவனிச்சான். ஏன் ஃபாதர், என்னாச்சு அப்படின்னு அக்கறையோட கேட்டான். அதெல்லாம் நீ கேட்காத, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய்யி. அது செத்து போன ஒரு பொண்ணோட கழுத்துல கடந்தது. லூக்காவை சமாதானப்படுத்துறதுக்காக பெர்னாண்டஸ் ஒரு பொய்ய சொன்னான். அதை கேட்டதும் அவன் முகம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட ஃபாதர். அரை பாட்டில் ட்ரம் உள்ள போனதும் தாமஸ் நினைவிழந்து சரிய ஆரம்பிச்சாரு. லூக்கா அவர் மடியில இருந்த பொட்டலத்தை எடுத்து அதை பிரிச்சு கூட பார்க்காம அப்படியே பாழுங்கணத்துல போட்டான். பிறகு பெர்னாண்டஸ் சொன்னபடியே தாமஸை கொண்டு போய் அவர் வீட்டுல விடவும் செஞ்சான். மாலை நேரமும் வந்துச்சு. தாமஸோட மனைவி அவரை தட்டி எழுப்பினா. என்னங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கிறீங்க? ஃபாதரோட பிறந்தநாள் விழாவுக்கு நீங்க போகலையா கேட்டா. தட்டு தடுமாறி எழுந்திருச்சு நின்னாரு தாமஸ். பிறகு வேக வேகமா முகம் கை கால்லாம் அலம்பிக்கிட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்பினாரு. அவருக்கு போட வேண்டிய செயினை தேடினாரு. அது எங்கேயுமே தட்டுப்படவே இல்லை. அது எங்கேயாவது பத்திரமா தான் இருக்கும், பிறகு தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சவரு அங்கிருந்து புறப்பட்டாரு. அவரு பெர்னாண்டஸோட இருப்பிடத்துக்கு வந்தப்போ பெரும்பாலான ஆட்கள் அங்கதான் இருந்தாங்க. என்ன, லிசியை கூட்டிட்டு வரலையா? பெர்னாண்டஸ் கேட்டான். இல்ல ஃபாதர், அவளுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கான், அதான் வரல. அழகா சமாளிச்சாரு. பிறந்தநாள் விழாவில் எல்லாரும் பெர்னாண்டஸை நீண்ட நாட்கள் வாழணும் அப்படின்னு வாழ்த்தவும் செஞ்சாங்க. தாமஸ், ஃபாதருக்கு கொடுக்க வேண்டிய பரிசை இன்னும் கொடுக்கலையா? யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்தினாரு. அதை நான் கொண்டு வர மறந்துட்டேன், பிறகு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றானே அப்படின்னு சொல்லி பின் வாங்கினாரு தாமஸ். தாமஸ், அதெல்லாம் வேணாம். நான் தியானத்துல இருக்கும் போது யார்கிட்ட இருந்தோம் எந்த பரிசு பொருளையும் வாங்கக்கூடாது. ஆனா எனக்காக நீங்க நான் பரிசு கொடுக்க நினைச்சீங்க பாருங்க, அதுவே எனக்கு போதும். நானே நேரா ஃபாதரை பார்த்து பிறகு விஷயத்தை பேசிக்கிறேன், பெர்னாண்டஸ் பதில் சொன்னான். வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கேக்கு பொட்டலங்களை கொடுத்ததும் எல்லாரும் அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க. அந்த விருந்துக்கு பிறகு அங்க வந்திருந்த எல்லார் மத்தியிலையும் பெர்னாண்டஸ் மேல இருந்த அன்பும் மதிப்பும் அதிகரிச்சிருந்தது. பழைய ஃபாதர் நம்மளை எல்லாம் மறக்கவே இல்லை அப்படின்னு பெருமை பொங்க பேச ஆரம்பிச்சாங்க. மறுநாள் வின்சென்ட் ஃபாதர் திரும்பி வந்தாரு. ரவீந்திரனை கூப்பிட்டு அனுப்பி விட்டாரு. என்ன ரவி, விஷயம் என்ன ஆச்சு? ஃபாதர், நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல. அப்படின்னா ரவி, நீ ஒரு காரியம் பண்ணு, தாமஸ் இங்க வர சொல்லு. ரவீந்திரன் உடனே தாமஸோட வீட்டுக்கு போனா. ஃபாதர் கூப்பிடுறதா சொன்னா. தாமஸ் ரவீந்திரன் கூட புறப்பட்டாரு. அவர் வந்து சேர்ந்ததும் ஃபாதர் வின்சென்ட்டே நேரடியா விவரத்தை கேட்க ஆரம்பிச்சாரு. தாமஸ், நான் கொடுத்து அனுப்பின அந்த பரிசு பொருளை நீ ஏன் கொடுக்கல? ஃபாதர், நீங்க கொடுத்து அனுப்பினதை நான் மறந்தே போயிட்டேன். நான் உண்மையை சொல்லணும்னா அது எப்படியோ என்கிட்ட இருந்து காணாமலே போயிருச்சு ஃபாதர். நான் வேணும்னா வேற ஒரு சிலுவையை வாங்கி கொடுத்துட்றேனே. இந்த வார்த்தையை கேட்டதும் சாதாரணமா கோவப்படாத ஃபாதர் வின்சென்ட்டோடைய முகம் கோபத்தால செவந்தே போச்சு. என்ன தாமஸ், அது என்ன சாதாரண சிலுவையா? ரொம்ப சாதாரணமா நான் வேற வாங்கி தாட்டோமான்னு கேக்குறீங்க? ரொம்ப நாளாவே யோசிச்சு திட்டமிட்டு செஞ்ச ஒண்ணு தாமஸால நடக்காம போனதால அவருடைய முகத்துல ஏகத்துக்கும் கோபமும் ஏமாற்றமும் தெரிய ஆரம்பிச்சது. ஆமா, நீங்க இங்க இருந்து நேரம் எங்க போனீங்க? ஃபாதர் வின்சென்ட் கோவமா கேட்டாரு. நான் நீங்க கொடுத்த பரிசு விவரத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு வரலாம் தான் நேரா ஃபாதர் பிரான்சிஸை பாக்குறதுக்காக போனேன். அப்புறம் என்னாச்சு? சொல்லிட்டு உடனே திரும்பி வந்துட்டேனே. ஃபாதர் பிரான்சிஸ் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாரா? ஃபாதர் வின்சென்ட் கோவமா கேட்டாரு. தாமஸால மேற்கொண்டு பொய் பேச முடியாததால தாமஸ் நேரடியாவே ஃபாதர் வின்சென்ட் கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அப்படின்னா அது எங்கே தொலைஞ்சு போயிடுச்சு இல்லையா? ஆமா ஃபாதர்,
குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு தாமஸ். நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபாதர் ஏமாற்றத்தோட சொன்னாரு. ஃபாதர், இந்த ஒரு சிலுவைக்காக நீங்க இவ்வளோ வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருந்திருப்பேன். ஃபாதர் பிரான்சிஸ்க்கு அந்த சிலுவெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவர் ஏற்கனவே பெரிய பணக்காரர் தான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஃபாதர் வின்சென்ட் கிட்ட கோபத்துடைய அளவு பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சது. உங்களுக்கெல்லாம் இதை சொல்லி புரிய வைக்க முடியாது தாமஸ். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. இதோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சவர் மாதிரி நிம்மதி பெருமூச்சை விட்டுட்டு தாமஸ் விட்டா போதுன்னு அங்கிருந்து கிளம்பினாரு. தாமஸ் அங்கிருந்து கிளம்பி போனதும், அப்படின்னா ஃபாதர் பிரான்சிஸ் நம்மளோட திட்டத்தை இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டார்ல அப்படின்னு மேஜை மேல தூங்கிட்டு இருந்த சிலுவையை பார்த்தபடியே கேட்டார் ரவீந்திரன். அதோடு இல்லாம, என் ஃபாதர், உங்களுக்கு இந்த மந்திர வித்தை எல்லாம் தெரியாதா? ரவீந்திரன் கேட்டான். ரவி, நாங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது ரவி. அப்படின்னா அதுக்கு நானே முயற்சி பண்ணிட்டேங்களா? வாரியரை உடனே போய் பார்க்குறேன். அவரும் சாமானியமானவர் இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லியபடியே வேகமாக எழுந்திருச்சான் ரவி. அதே சமயம் லூக்கா இதுவரையில தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பத்தி பெர்னாண்டஸ் கிட்ட எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம சமீப காலமா அவருடைய நடத்தையில ஏற்பட்ட மாறுதல்கள் அவனுக்கு சாதகமா அமைஞ்சதும் செஞ்சது. இந்த சம்பவத்தால தான் டீச்சர் தாங்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு லூக்கா உணர்ந்திருந்தான். இந்த சமயத்துல இந்த விஷயத்தை பத்தி ஃபாதர் பிரான்சிஸ் கிட்ட பேசுறது சரியா இருக்காதுன்னு அவனுக்கு தோணுச்சு. நடந்த ஒட்டு மொத்தத்தையும் ஃபாதர் பிரான்சிஸ் கிட்ட சொல்றதா இருந்தா அதன் பிறகு இங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தான் லூக்கா. ரவீந்திரன் நேரா சங்குவாரிய கிட்ட வந்து சேர்ந்தான். மேற்கொண்டு என்ன செய்யலாம் வாரியரே அப்படின்னு கேட்டான். அவர் எதுக்குமே பதில் சொல்லாம தான் கிட்ட இருந்த ஓலைச்சுவடிகளை ஒவ்வொன்னா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாரு. நீண்ட நேரத்துக்கு பிறகு அவர் பேச தொடங்கினாரு. ஃபாதர் பிரான்சிஸ் கிட்ட இருக்கக்கூடிய சக்தி அதிகரிச்சிருக்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிகப்பு அங்கியால தான். அதை மட்டும் நாம கைப்பற்றிட்டோம்னா அதன் பிறகு நேரடியாவே அவர்கிட்ட மோதி பார்த்துடலாம். அவர் சொல்றதும் சரிதான் அப்படின்னு ரவீந்திரனுக்கு தோணுச்சு. பெர்னாண்டஸ் அன்னைக்கு ஒரு நாள் நேருக்கு நேர சந்திச்சப்போ வாரியர் சொன்ன சிகப்பு அங்கி அவரோட உடம்புல தான் இருந்துச்சு. அது ரவீந்திரனோட நினைவுக்கு வந்தும் போச்சு. சரியான விஷயத்த சொன்னீங்க வாரியரே. ஆமா, இது எப்படி உங்களுக்கு சட்டுன்னு தட்டுப்பட்டுச்சு? ரவீந்திரன் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அவர்கிட்ட நேரடியாவே கேட்டான். நான் இதை பத்தி கடந்த சில நாட்களாவே யோசிச்சுட்டு இருக்கேன். நேத்து கூட ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்தேன். அதன் பிறகுதான் இந்த திட்டவட்டமான முடிவுக்கே நான் வந்தேன். அப்ப சரி, நம்ம அங்கேயே எப்படி எடுக்கிறது? அதுக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. ஃபாதர் இப்போல்லாம் பகல் நேரத்துல வெளியே வரதே இல்லை. ராத்திரியில மட்டும்தான் வெளியே வராரு. அதனால ரவீந்திரன் நேரடியா போய் அதை எடுக்கவும் முடியாது. ஒருவேளை அப்படி எடுக்கும் போது ஃபாதர் கிட்ட சிக்கிட்டா அது வேறு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அந்த இடத்துல என்ன மாதிரியான சக்தி இருக்குது, அவர்கிட்ட என்ன மாதிரியான சக்தி இருக்குதுன்னு நமக்கு முழுசா தெரியாது. அதனால ரவியால தப்பிக்க முடியாமலும் போகலாம். அதனால அந்த அங்கிய நாம போய் நேரா எடுக்கிறது அவ்வளவு சாத்தியம் இல்லை. அப்போ என்னதான் பண்றது? நான் ஒரு மந்திரத்தை ஜெபிச்சு பக்ஷி துர்காவை வரவழைக்கிறேன். அவ உதவியால அந்த அங்கிய அங்கிருந்து எடுத்துட்டு வர செய்யலாம். ஆனா அதை ராத்திரில தான் செய்ய முடியும். வாரிய சொன்னதும், ராத்திரிலையா? அப்படின்னா அது எப்பவுமே அவரோட உடம்புல தானே இருக்கும். அதை எப்படி நம்ம எடுக்கிறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஃபாதர் அந்த டீச்சரோட வீட்டுக்கு போயிட்டா அங்க அவர் அங்கிய அழுத்து தான் வைக்கிறாரு. சரி, உங்களோட யோசனைப்படியே எல்லாத்தையும் செஞ்சிடறேன். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு ரவீந்திரனும் சங்கு வாரியரும் பெர்னாண்டஸோட இருப்பிடத்துக்கு பக்கமா வந்து மறைஞ்சிருந்தாங்க. அவங்க இருந்த இடத்துல இருந்து கடிகார மணி அடிக்கக்கூடிய ஓசை தெளிவா கேட்டுச்சு. அங்கு வந்து சேர்ந்ததும் சங்கு வாரியர் மந்திரங்களை உச்சாரம் பண்ண தொடங்கினாரு. மந்திர உச்சரிப்பு முடிஞ்சதும் செப்பு தகட்டுல அதுக்குரிய சக்கரத்தை வரைய ஆரம்பிச்சாரு. அதே சமயம் மணி 12 ஆனதுக்கான கடிகார ஓசையும் கேட்டுச்சு. பெர்னாண்டஸோடைய அரை கதவு திறக்கக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு. பெர்னாண்டஸும் வெளியே வந்தான். நிலவு மேற்கு புறமா சரிஞ்சு மேலெழும்பி இருந்ததால அவங்களால பெர்னாண்டஸை தெளிவா பார்க்க முடிஞ்சது. அவன் சிகப்பு நிற அங்கி அணிஞ்சுக்கிட்டு தான் வெளியவே வந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு கல்லறையோட தென்புற வழியா வேகமா நடக்க தொடங்கினான். பெர்னாண்டஸ் காம்பவுண்ட் சுவர்கிட்ட போகவும் அது பெரிய கோட்டை சுவர் மாதிரி ரெண்டா பிளந்து நின்னுச்சு. அதே சமயம் சங்கு வாரியரும் மந்திரத்தை முடிச்சிருந்தாரு. அந்த சமயம் கிழக்கு திசையிலிருந்து ஒரு பெரிய சுழல் காற்று வீசக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. பெரிய பெரிய மரங்கள் வேரோட சாஞ்சு விழற மாதிரி காற்று வலுவா வீசுச்சு. அது பயங்கரமான சூறாவளி காற்று. ரவீந்திரன் அந்த திசையில பார்த்தான். ஆகாயத்திலிருந்து மேகத்துண்டு ஒண்ணு பேர்ந்து விழுந்த மாதிரி பக்ஷி துர்கா அவங்களுக்கு முன்பா வெளிப்பட்டுச்சு. ரவீந்திரன் அதை பார்த்ததும் ஒரு கணம் திடுக்கிட்டு போனான். ஏன்னா ஒரு பெரிய காலமாட்ட அளவுக்கு பெருசா இருந்துச்சு அந்த பறவை. சிகப்பு நிற கண்கள், நீண்ட அழகு, பெரிய ரெக்கைகள். பக்ஷி துர்காவே, அதோ போராம் பிறந்த மனுஷன். அவன் உடம்புல இருக்கக்கூடிய சிகப்பு அங்கியை மட்டும்
எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு, வாரியர் சொன்னாரு. உடனே பெர்னாண்டஸை நோக்கி அது பறக்க ஆரம்பிச்சது. தலைக்கு மேல ஒரு கருமேகத்துண்டு நகர்ந்து போற மாதிரி தெரிஞ்சது. கடைசியில ஷெர்லியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் பெர்னாண்டஸ். பிரம்மாண்டமான அந்த பறவையும் தன்னோட வடிவத்தை ரொம்ப சின்னதா மாத்திக்குச்சு. ஷெர்லியோட வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய மரத்தோட கிளையில போய் உட்காந்துச்சு. பெர்னாண்டஸ் ஷெர்லிய கூப்பிட்டான். அவ கதவை திறந்தா. பெர்னாண்டஸை பார்த்து புன்னகைக்கவும் பெர்னாண்டஸ் தன்னோட சிகப்பு அங்கியை கழட்டி கட்டலோட மேற்புற சட்டத்துல போட்டான். வா ஷெர்லி. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கட்டுப்பிடிச்ச மாதிரி உள்ள போகவும் மரக்கும்ல உட்காந்துட்டு இருந்த பறவை மெதுவா கீழே வந்து ஜன்னல்ல வந்து உட்காந்துச்சு. பறவை வினாடிக்கு வினாடி சிறுதாகிக்கிட்டே போக ஆரம்பிச்சது. எதிர்பாராத ஒரு தருணத்துல சட்டுன்னு ஜன்னலுக்குள்ள நுழைஞ்சி தன்னோட இலக்கான அந்த சிகப்பு அங்கியை கொத்தி எடுத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. ஜன்னலை தாண்டதுமே அதோடைய வடிவம் மறுபடியும் பெருசாக ஆரம்பிச்சது. பறவை மேல் நோக்கி பறக்கவும் ஆரம்பிச்சது. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத பெர்னாண்டஸ் துள்ளி எழுந்து கதவை திறந்துகிட்டு வெராந்தாவுக்கு வந்து சேர்ந்தான். அங்க தன்னோட அங்கியோட ஒரு பறவை பறந்துட்டு போறது அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. திடீர்னு அவன் உரத்த குரல்ல சிரிக்க தொடங்கினான். அந்த சிரிப்பால அந்த வீடு அதிர தொடங்குச்சு. மரங்கள் கூட ஒரு கணம் சலனமே இல்லாம நின்னு போச்சு. அவன் மீண்டும் பைசாசிகமா சிரிக்க ஆரம்பிச்சான். பிறகு தன்னுடைய வலது கையால இடது கைய ஒரே இழுப்புல பிச்சு எடுத்து அந்த பறவையை நோக்கி மேற்புறமா எரிஞ்சான். அந்த கை ஆகாயத்துல பறந்து போச்சு. சிகப்பங்கி இறுக பிடிச்சுக்கிட்டு கீழ்ப்புறமா இழுக்கவும் செஞ்சது. பறவையும் தன்னுடைய சர்வ வல்லமையும் பயன்படுத்தி அங்கே விட்டு கொடுக்காம விரைவா பறக்க ஆரம்பிச்சது. ரெண்டு சக்திகளும் அங்க பரஸ்பரம் மோதிக்க ஆரம்பிச்சது. கடைசியில அந்த கை அங்கி உட்பட பறவையும் சேர்த்து கீழே இழுத்துக்கிட்டு மரக்கிளைகளுக்கு ஊடா பாய ஆரம்பிச்சது. பறவை மரக்கிளைகள்ல சிக்கி தவிக்க ஆரம்பிச்சது. பெர்னாண்டஸ் மறுபடியும் சிரிக்க தொடங்கினா. அங்கி அவன் கைக்கு வந்து சேர்ந்தது. அவனுடைய இடது கை திரும்பவும் அந்த பறவையை நோக்கி போய் அந்த பறவையை இருக்க பிடிச்சது. வந்த வழியிலே திரும்பி போய் தொலையட்டும் அப்படின்றது போல பலமா வானத்தை நோக்கி வீசி எறிஞ்சது. அவ்வளவு பெரிய பறவைய பெர்னாண்டஸோட கை வீசி எறிஞ்சத வாரியரும் சரி ரவீந்திரனும் சரி ஒரு விதமான மிரட்சியோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அவனுடைய இடது கை மீண்டும் அவங்கிட்டே வந்து சரியான இடத்துல தானாவே பொருந்துக்குச்சு. ரவீந்திரன் சங்கு வர இருக்க முன்னாடி அந்த பறவை பொத்துன்னு வந்து விழுந்துச்சு. வாரியர் ரொம்பவே அதிர்ந்து போனாரு. ரவி, இவன் சாதாரணமான ஆளே இல்ல, உண்மையிலேயே இவன் ஒரு பிசாசு, கொடிய பிசாசு. வாரியரோட குரல்ல ஒரு பயம் தெரிஞ்சது. மறுநாள் காலையில ரவீந்திரன் ஃபாதர் வின்சென்ட்டை பார்க்கறதுக்காக நேரடியா போனான். விவரத்தை தெரியப்படுத்தினா. நாம வேற என்ன செய்யலாம்? ஃபாதர் வின்சென்ட் ரொம்ப ஏமாற்றமா கேட்டாரு. வழி பிறக்கும் ஃபாதர், நீங்க கவலைப்படாம இருங்க. ரவீந்திரன் அவருக்கு ஆறுதல் சொன்னான். 2-3 நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை நேரத்துல ரவீந்திரன் ஃபாதர் வின்சென்ட் கிட்ட வந்தான். பெர்னாண்டஸை பத்தி பேசவும் ஆரம்பிச்சான். ஃபாதர் பிரான்சிஸ்க்கு முன்ன விட சக்தி ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா நம்ம புதிய வழிகளை தேடணும் ஃபாதர் சொன்னாரு. அதற்கான புதிய வழிகளை தேடிட்டு வரேன் ஃபாதர். மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் போது அதுக்கான உபாயத்தோட தான் உங்களை வந்து சந்திப்பேன் சொல்லிட்டு வேகமா எழுந்து போனா ரவீந்திரன். அவன் இருள மறைஞ்சு போற வரைக்கும் பார்த்தபடியே இருந்தாரு ஃபாதர் வின்சென்ட். அதே சமயம் அவன் தூரமா நகர்ந்து போன பிறகு அவனை நோக்கி ஒரு பனிப்படலம் பின்புறமா நெருங்கிறத ஃபாதர் வின்சென்ட் தெளிவா பார்த்தாரு. அத்தியாயம் 26. ரவீந்திரன் பின்னாடி போறது யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ஃபாதர் வின்சென்ட்டுக்கு ஏற்பட்டுச்சு. உடனே அதை நோக்கி பாய்ந்தோட ஆரம்பிச்சாரு. அவன் இருந்த இடத்துக்கு கிட்ட போகும்போதுதான் அவன் ஒரு கல்லு மேல உட்காந்து இருந்தது தெரிஞ்சது. அவனுக்கு பக்கத்துல யாருமே இல்ல. அவனை பார்த்ததும் ரவி ரவி அப்படின்னு கூப்பிட்டபடியே கிட்ட போனாரு ஃபாதர். ஆனா அவன் அதை காதல வாங்கின மாதிரியே தெரியல. மறுபடியும் கூப்பிட்டு பார்த்தாரு. அப்பையும் அவன் அசையவே இல்ல. ஃபாதர் ரவியை நெருங்கினாரு. அவனை உலுக்கி எழுப்ப முனைஞ்சப்போ அவன்கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் இல்ல. அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்தான். இத பார்த்த ஃபாதருக்கு ஒரு கணம் இதயமே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. பயத்தோட மூக்குல கைய வச்சு பார்த்தாரு. நல்ல வேளையா மூச்சு சீரா இருந்துச்சு. அவனை அப்படியே தோலை தூக்கி போட்டுக்கிட்டு வேகமா சர்ச்சை நோக்கி வந்தாரு. தன்னுடைய படுக்கையில அவனை படுக்க வச்ச பிறகு முகத்துல தண்ணி தெளிச்சாரு. முகத்துல தண்ணி தெளிக்கவும் ரவி கண்களை திறந்து பார்த்தான். ரவி என்னாச்சு அப்படின்னு ஃபாதர் வாஞ்சியோட கேட்டாரு. எனக்கு என்னன்னு தெரியல ஃபாதர். நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு என் மேல வந்து விழுந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது வலுவா ஒரு காத்து மாதிரி என் மேல வந்து மோதிச்சு. திரும்பி பார்த்தப்போ சிகப்பு அங்கே அணிஞ்சிருந்த ஃபாதர் பிரான்சிஸ் அங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. அவர் கையால என்னென்னவோ ஜாடைகளை காட்டினாரு. நல்ல வேலையா என் இடுப்புல உள்ள தாயத்தோட சக்தினால என்னவோ தெரியல
அப்படியே நான் மயக்கத்தில் ஆழ்ந்துட்டேன். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. இதுக்கிடையில பெர்னாண்டஸ் எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்தான். அவர் போயிட்டு வர்றத ஃபாதர் வின்சென்ட் தன்னோட அறையில இருந்தே பார்த்தாரு. ரவி, ஃபாதர் எங்கேயோ போயிட்டு வராரு. வேலையா நாளைக்கு அவர் எங்க தான் போயிட்டு வராருன்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்ப படுத்து தூங்கு, பொழுது விடிஞ்ச பிறகு நீ வீட்டுக்கு போலான்னு சொல்லி ஃபாதர் வின்சென்ட் அவங்க கிட்ட சொன்னாரு. தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கோ இல்ல வரக்கூடிய விருந்தினருக்கு மட்டுமோ பயன்படுத்தக்கூடிய தன்னுடைய பிரத்யேகமான அறைய ரவீந்திரனுக்காக திறந்து கொடுத்தாரு. ரவீந்திரன் அங்க போய் படுத்துக்கிட்டான். மறுநாள் காலையில காஃபி சாப்பிடும் போது ஃபாதர் லிசியை பத்தி பேசினாரு. தாமஸ் வீட்டுக்கு போய் லிசி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் ரவி அப்படின்னு ஃபாதர் சொல்லவும் உடனே ஆமான் தலையாட்டிபடி ரவி அங்கிருந்து கிளம்பினான். அன்னைக்கு நள்ளிரவானப்போ ஷெர்லியோட வீட்டுக்கு பெர்னாண்டஸ் வந்து சேர்ந்தான். வழக்கம் போல அவனை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போனான். ஃபாதர், அந்த பொண்ணை ஒரு வழியா நான் பேசி கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் தனியா இருக்கிறதுனால எனக்கு துணைக்கு வந்து படுத்துக்கிட்டோன்னு நான் கேட்டதும் அவங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்லாம சம்மதிச்சு உடனே என் கூட அனுப்பி வச்சுட்டாங்க. ஷெர்லி இந்த வார்த்தைகளை சொன்னதும் பெர்னாண்டஸ்குள்ள மகிழ்ச்சி தாண்டவமாட ஆரம்பிச்சது. உடனே ஆர்வமா எங்க அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டான். 7 மணி வரையில இங்கதான் இருந்தா. அதன் பிறகு அவட குணம் அப்படியே மாற ஆரம்பிச்சது. நான் உடனே வீட்டுக்கு போகணும்னு என்கிட்ட அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. சே, எதுக்காக நீ அவளை அனுப்பி வச்ச? கோவப்பட்டான் பெர்னாண்டஸ். எதையோ மறந்து வச்சுட்டதாகவும் உடனே போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. நாளைக்கு கண்டிப்பா வர சொல்லியிருக்கா. உடனே அவளை பாராட்டுற விதமா ஷெர்லி மனசு வச்சா எதுவும் நடக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சான் பெர்னாண்டஸ். கவலைப்படாதீங்க, நாளைக்கு அவள் நிச்சயம் வருவா. ஆமா, அவளை விரும்புறதா சொன்னீங்கல்ல ஒரு ஆள், அவர் எங்க இருக்காரு? அவன் இங்க இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு அவனை வரவழைச்சா போதாதா? ஆமா போதும் அப்படின்னு சொன்னா ஷெர்லி. ஆமா, நீங்க வரத யாராவது கவனிச்சாங்களா ஃபாதர்? இல்ல யாரும் கவனிக்கல. நான் தனியா இருக்கிறதுனால நீங்க இங்க வரத யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க இல்லையா, அதனாலதான் கேட்டேன். ஷெர்லி அடுத்த வார்த்தை பேச விடாம நாளைக்கு ராத்திரி லிசிங்க இருப்பா இல்லையா அப்படின்னு கேட்டான் பெர்னாண்டஸ். கண்டிப்பா இருப்பா. நீங்க எனக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டாமா? அங்கிருந்து இரவு நேரத்தில் திரும்பி வரும்போது வர வழியில ரவீந்திரனை சந்திச்சான். ஆள் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சதும் அவனோட சிகப்பு அங்கிய கழட்டி அவன் மேல வீசி எறிஞ்சான். ரவியும் மயக்கம் அடைஞ்சு அப்படியே உட்காந்துட்டான். ஆனா பெர்னாண்டஸால அவனை நெருங்க கூட முடியல. அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் அப்படின்னு பெர்னாண்டஸோட கைகள் பரபரத்துச்சு. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவனை ரவீந்திரன் கிட்ட நெருங்க விடாம தடுத்துக்கிட்டு இருந்தது. ஒருவேளை தன்னுடைய உண்மையான உருவம் வெளிப்பட நேரலாம் அப்படின்ற பயத்துல கடைசியில தன்னுடைய சிகப்பு அங்கியை திரும்ப எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கடந்து வந்துட்டான். தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தப்போ லூக்கா பயந்து நடுங்கிறத கவனிச்சான். என்ன லூக்கா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பெர்னாண்டஸ் கேட்டான். அவன் பயந்தபடியே ஒண்ணுமில்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு வந்திருந்தா. வந்து எதிர்பார்ப்போட கேட்டான். உங்களை எங்கன்னு கேட்டா. அப்புறம் நீங்க இல்லைன்னு சொன்னதும் உடனே அவ என்ன ஒரு பார்வை பார்த்தா. நான் அப்படியே நடுங்கி போயிட்டேன். பெர்னாண்டஸ்க்கு விஷயம் விளங்குச்சு. ரவீந்திரனும் அவனுடைய கூட்டாளியான மாந்திரிகனும் சேர்ந்து யாரோ ராட்சசியை இங்க அனுப்பி வச்சிருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. போன வாரம் வேற ஒண்ணு நடந்துச்சு. ஆனா நான் அதை உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஃபாதர். என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. நாளைக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ பயந்து ஓரளவுக்கு பெருசா நடந்து போச்சு. கலரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்க எப்போ வந்து சேர்ந்தீங்களோ அப்பவே எனக்கு சந்தேகம்தான். என்ன சந்தேகப்பட்ட? இங்க பிசாசுங்க வரும்னு. சரி, அப்படி ஏதாவது இங்க வந்துச்சா என்ன? வந்துச்சே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இங்க வந்திருந்தா. லூக்கா பயத்தோடு சொல்லும் போதே அவன் அன்னம்மா ஜேக்கப்பை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பெர்னாண்டஸ்க்கு புரிஞ்சுது. ஆனா அவ வந்ததும் லூக்காவுக்கு ஏதோ ஆபத்து நேராம இருந்தது அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். சரி, நீ என்ன செஞ்ச? லூக்கா அதுக்கு பதில் சொல்லாம தலையை தாழ்த்தியபடி மௌனமா இருந்தான். சொல்லு, அந்த பொண்ணு ஒன்னு ஏதாவது செஞ்சாலா? என்ன ஒன்னும் பண்ணல. அவன் சங்கோச்சம் பதில் சொன்னான். நீ சொல்றதை நான் ஒப்புக்கவே மாட்டேன். சமீப காலமா உங்ககிட்ட நிறைய வித்தியாசம் தெரியுது. நான் அதையெல்லாம் கவனிக்கலன்னு நினைக்காத. லூக்கா பெர்னாண்டஸை நிமிர்ந்து பார்த்தான். என்னோட வாழ்க்கையில அப்படி நடந்தது அதுதான் முதல் தடவை. அன்னைக்கு மட்டும் அந்த ஃபாதர் இங்க இல்லாம இருந்திருந்தா அந்த பொண்ணு என்ன கொதறி எரிஞ்சிருப்பா. என்ன சொல்ற நீ? ஃபாதர், அன்னைக்கு வந்தது ஒரு பிசாசு. அவன் என் நெஞ்சை கிழிக்க வந்தப்போ நம்ம சர்ச் ஃபாதரான வின்சென்ட்டும் அவரோட சிநேகிதரும் நல்ல வேலையா ஓடி வந்து என்னை காப்பாத்தினாங்க. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு இருந்தேன். இனிமேலும் இதை உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது சரியில்லைன்னு தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆளை விட்டுருங்க. நாளைக்கே நான் பெட்டி படுக்கையோட ஊருக்கு போய் சேர்றேன். நீயும் போயிட்டா அப்புறம் எனக்கு யாரு? நான் தனியா இருக்கணும்ல. நீங்க ஏன் ஃபாதர் தனியா இருக்கணும்? நீங்க ஏன் இங்க கிடந்து அல்லாடணும்? நீங்களும் உங்க வீட்டுக்கு போயிடுங்க. என்ன ஆனாலும் சரி, இனிமே என்னால இங்க இருக்கவே முடியாது ஃபாதர். நீ உங்க வீட்டுக்கு போயிட்டா இங்க நடந்ததெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்புறம் காரணம் சொல்லாம இருக்க முடியுமா ஃபாதர்? அந்த பதிலை கேட்டதும்
பெர்னாண்டஸோடைய கண்களை சுற்றி சுருக்கங்கள் ஏற்பட்டுச்சு. சந்தேகத்தோட லூக்காவை ஏறிட்டான். இவனை இப்படியே விட்டு வைக்கிறது நல்லதில்ல. அவன் மனசுக்குள்ள வேற ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சான். இங்க பேர லூக்கா, நான் சொல்றத கேளு. இனிமே இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நான் உன் தலைமையில கையை வச்சு பிரார்த்தனை செய்யறேன். எல்லாம் சரியாயிடும். என் தலைமையில கை வச்சு என்ன பிரயோஜனம் ஃபாதர்? அதனால அவ வராம இருந்துருவாளா என்ன? நீங்க அவளோட தலையில தான் கையை வச்சு பிரார்த்தனை பண்ணியாகணும். சரி, நீ சொன்னதெல்லாம் நியாயம்தான். இனிமே நீ சொல்ற மாதிரி ஏதாவது நடந்தா அப்போ அதை பத்தி நம்ம யோசிக்கலாம். பெர்னாண்டஸ் அவனுக்கு ஆறுதல் சொன்னா. சரி, இனிமே அப்படி ஏதாவது நடந்தா உங்ககிட்ட சொல்லிட்டு போக கூட நான் காத்திருக்க மாட்டேன். நானே கிளம்பி போயிடுவேன். சரி, உன் விருப்பம் போல செய் அப்படின்னு பெர்னாண்டஸ் அனுமதியும் கொடுத்தான். அப்புறம் முக்கியமான விஷயம் லூக்கா, இதை பத்தி நீ யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது அப்படின்னு அவனை எச்சரிக்கை பண்ணிட்டு ஒரு 100 ரூபாய் நோட்டை ஒன்று எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னான். அப்போ பொழுது விடிய தொடங்கி இருந்தது. தூரத்துல எங்கேயோ சேவல் கூவக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு. பெர்னாண்டஸ் படுக்கையில வந்து விழுந்தான். ரொம்ப நாளாவே பெர்னாண்டஸ் பகல தான் தூங்கிட்டு இருக்கான். சூரிய ஒளியை பார்க்கறதுனா அவனுக்கு ஒரு விதமான சங்கடம். இடையில தூக்கம் கலைஞ்சு எழுந்திருச்சு பார்க்கும் போது பகல் நேரம்னா அவன் பயப்பட தொடங்கினான். பெர்னாண்டஸ் போய் படுத்ததும் அவசரமா காலை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்தான் லூக்கா. சரியான நேரத்துல வந்து தன்னை காப்பாத்தின ஃபாதருக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்பினான். எல்லாத்துக்கும் மேலா முதல் நாள் இரவு நடந்த சம்பவத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் நினைச்சான். லூக்கா அங்க போனப்போ ஃபாதர் வின்சென்ட் மட்டும் தனியா இருந்தாரு. அவரும் லூக்காவை பார்த்து பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவனை பார்த்ததும், லூக்கா, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு ஃபாதர் வின்சென்ட் அக்கறையோட கேட்டாரு. உடம்புக்கெல்லாம் ஒண்ணுமில்ல ஃபாதர், ஆனா மனசுதான் ஒரே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியபடியே அரை வாசப்படியில உட்கார்ந்தான். உன்னோட பயத்தை ஃபாதர் பிரான்சிஸ் கிட்ட சொல்லியா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொன்னாரு அவரு? அதெல்லாம் பரவாயில்ல, போகட்டும் அப்படின்னு சொன்னாரு. அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? ராத்திரில எங்கேயோ போயிடுறாரு. விடியற்கால தான் வராரு. வந்தவனே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எங்கதான் போறாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? என்கிட்ட அவர் எதையுமே சொல்றது இல்ல ஃபாதர். அவரை தேடி வேற யாராவது அங்க வராங்களா? புதுசா யாரும் வரதில்ல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷர்லி டீச்சர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்து அனுப்பினாரு. அப்புறம் அப்படியா? அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு? பக்கத்து டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாரு. லெட்டரை என்கிட்ட கொடுத்து அனுப்பினாரு. நான் நேரா கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தேன். அதை படிச்சு பார்த்துட்டு அவங்களும் என் கூட அன்னைக்கு கிளம்பி வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி அவர் திரும்பி வந்தாரா? வரல. ஷர்லி டீச்சர் மட்டும் தனியா இருக்கிறது ஃபாதர் வின்சென்ட்டுக்கு நல்லாவே தெரியும். ஷர்லியை ஃபாதர் பிரான்சிஸ் கூட்டிட்டு வர சொன்னதுக்கு பிரத்யேகமான காரணம் இருக்கும் அப்படின்னு அவர் உறுதியா நம்பினாரு. ரொம்ப சௌகரியமா லூக்கா தானாவே வந்து சேர்ந்ததால ஃபாதர் பிரான்சிஸோடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன்கிட்ட மேலும் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு ஃபாதர் வின்சென்ட். லூக்கா, உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும், உண்மையை சொல்லுவியா? நீங்க என்ன கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்றேன் ஃபாதர். அவர் அங்க பிரார்த்தனை பண்றத நீ எப்பயாவது பார்த்திருக்கியா? லூக்கா பதிலே சொல்லாம மௌனம் சாதிச்சான். எல்லா விவரங்களையும் வெளிப்படையா சொல்லிட்டா ஒருவேளை தானும் குற்றவாளி குண்டரை ஏறி நிக்கணுமோ அப்படின்னு லூக்கா பயந்தான். அதுக்கு காரணமும் இருந்துச்சு. பெட்ரி ஸ்டூவர்டோட கல்லறைக்கு மேல இருந்த சிலுவையை கல்லறையை திறந்து எடுத்தது அவன்தான். ஃபாதர் பிரான்சிஸ் சொன்னதால அதை செஞ்சிருந்தான். ஃபாதர் வின்சென்ட் லூக்கா கிட்ட பலவிதமான கேள்விகளை கிளறி கேட்க ஆரம்பிச்சாரு. அவனும் தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சான். ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல உண்மைகளை சொன்னா தனக்கு பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பயந்தவன் சொன்ன வரைக்கும் போதுன்னு முடிவு செஞ்சு அதுக்கு மேல எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருந்தான். லூக்கா, நீ எதையோ மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நேற்றுக்கு நான் உன்னை காப்பாத்தினது இந்த சிலுவையோட உதவியால தான். இந்த சிலுவை கையில பிடிச்சுக்கிட்டு நீ உண்மையை சொல்லு, இல்லனா உனக்கும் அழிகாலம் தான்றத ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு தீர்க்கமா சொன்னவரு அவனோட கண்களை உற்று பார்க்க ஆரம்பிச்சாரு. அந்த பார்வை அவனை ரொம்பவே பயன்படுத்த ஆரம்பிச்சது. அவனையும் மீறி அவனுடைய வலது கை அந்த சிலுவையை தொட்டுச்சு. பயப்படாத, உண்மையை சொல்லு. அவர் அங்க பிரார்த்தனை செய்யறத நீ பார்த்திருக்கியா? ஒரு தடவையோ 2 தடவையோ பார்த்திருக்கேன். எப்படி பிரார்த்தனை பண்றாரு? ஒரு தடிமனான புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறாரு, பிரார்த்திக்கிறாரு. அது வேத புத்தகமா? அது வேத புத்தகம் மாதிரி எனக்கு தெரியல. சொல்ல போனா வேத புத்தகம் அவரோட அறையில எங்கேயுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமா, நீ பிரார்த்தனை பண்றியா? நானும் அப்பப்போ பண்ணுவேனே. அது எப்படி வேத புத்தகமா நீ பிரார்த்தனை பண்ற? நான் பாட்டுக்கு தனியா உட்காந்துப்பேன், நெஞ்சில சிலுவையை போட்டுட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிப்பேன். அவரு ஜபங்களை ஜபிக்கிறத நீ பார்த்திருக்கியா? அங்க சிலுவையே கிடையாது ஃபாதர். லூக்கா, நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். ஆனா இதை பத்தி நீ யார்கிட்டையும் பேசவே கூடாது. அதுவும் இந்த விஷயத்த நான் உன்னுடைய பாதுகாப்புக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபாதர் பிரான்சிஸ் கிட்ட ஒரு புத்தகம் இருக்கிறதா சொன்னல, அதை உன்னால எடுத்துட்டு வர முடியுமா?
ஃபாதர், உண்மையை சொன்னா அந்த புஸ்தகத்தை அவர் எங்க வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. அங்கதான் எங்கேயாவது இருக்கும். நீ கவனமா தேடி பார்த்தா அது நிச்சயம் கிடைக்கும். ஒருவேளை அது கிடைச்சதுன்னா திறந்து மட்டும் பாத்துறாத. அப்படியே அதை நேரா கொண்டு வந்து என்கிட்ட கொடு. ஆனா ஃபாதர் அங்க இருக்கிறப்போ அதை எடுக்க முயற்சி பண்ணாத, புரிஞ்சுதா அப்படின்னு ஃபாதர் வின்சென்ட் அவனை பலமா எச்சரிக்கை பண்ணி அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு. நான் முயற்சி பண்றேன் ஃபாதர், அது மட்டும் போதாது, அது இங்க வந்து சேர்ந்தாதான் நீ இந்த விஷயத்துல தப்பிக்கவே முடியும். சரிங்க ஃபாதர். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வந்துட்டு போன விஷயத்த ஃபாதர் பிரான்சிஸ் கிட்ட சொல்லவே சொல்லாத. சரிங்க ஃபாதர், நான் கவனமா இருந்துக்கிறேன். லூக்கா அங்க இருந்து கிளம்பினா. போகும்போது அவ கொஞ்சம் சரக்க உள்ள இறக்கிக்கிட்டான். தன்னோட இருப்பிடத்துக்கு வந்தப்போ பெர்னாண்டஸ் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கும் களைப்பா தோணவே அப்படியே சமையலறையில போய் படுத்துக்கிட்டான். திரும்ப கண் முழிச்சு பார்த்தப்போ இரவாகி இருந்தது. ஆனா பெர்னாண்டஸ் அங்க இல்ல. கடிகாரம் 10 முறை அடிச்சது. விளக்கை ஏத்திக்கிட்டு லூக்கா பெர்னாண்டஸுடைய அறைக்குள்ள நுழைஞ்சான். அந்த புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிக்கிறது தான் அவனுடைய நோக்கம். எங்க தேடினாலும் அது கிடைக்கவே இல்லை. ஒரு தடவை அவனோட கை எதாச்சியா தலானி மேல பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த தலைக்காணி கொஞ்சம் மேடாவும் தெரிஞ்சது. தலையணை உரைய பிரிச்சான். உள்ள பருமனான அந்த புத்தகம் இருந்துச்சு. அதை கையில எடுத்ததும் அந்த அறைக்குள்ள ஒரு காலடி ஓசை கேட்டுச்சு. அதை அவன் கவனிச்சான். ஆனா யாருமே கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை. முதல் நாள் இரவு நடந்த சம்பவம் சட்டுன்னு நினைவுக்கு வரவும் பயம் அவன உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. இறுதி அத்தியாயம். யார் அது? லூக்கா கேட்டான். ஆனா பதில் மட்டும் கிடைக்கல. அந்த அறையில யாரோ இருக்கிறாங்க, ஆனா அவங்கள தன்னோட கண்ணால பார்க்க முடியல அப்படின்னு லூக்காவுக்கு விளங்குச்சு. அதோட அவனோட பயமும் அதிகரிக்க செஞ்சது. இருந்தாலும் அந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டு வெளிப்புறமா ஓட ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பாதுகாப்பு ஃபாதர் வின்சென்ட் மட்டும்தான். அவனுடைய லட்சியம் சர்ச்சுக்கு எப்படியாவது ஓடி போகணும். வேகமா ஓட ஆரம்பிச்சான். ஓடி வந்தவன் மூச்சு வாங்கியபடியே ஃபாதரோட அறைக்கதவை தட்ட ஆரம்பிச்சான். கதவை யாரோ உடைச்சு தட்டுறாங்களோ அப்படின்னு உள்ள இருந்த ஃபாதர் வின்சென்ட்டுக்கு தோணுச்சு. துள்ளி எழுந்தார் அவரு. வெளியில லூக்கா பயந்து மிரண்டு போய் நின்றுட்டு இருந்தான். ஃபாதர், இதோ அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்தான். அது அவன் கையை விட்டு போன பிறகுதான் அவனுக்கு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. ஃபாதர், திரும்பவும் நான் அங்க போக மாட்டேன். லூக்கா சொன்னா, இனிமே நீ அங்க போகவே தேவையில்ல. ஃபாதர் தன்னோட சமயக்காரனை அழைச்சி லூக்காவையும் அவனை தங்க வைக்க சொல்லிட்டாரு. லூக்கா அங்க இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டானோ எச்சரிக்கையும் பண்ணினாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரவி அங்க வந்தான். ரவி, இந்த புத்தகம் தான் அது. அந்த புத்தகத்தை சோதிச்சபடியே ஃபாதர் சொன்னாரு. தோலால அட்டை போடப்பட்டு பைண்டிங் செய்யப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு பார்த்ததும் தெளிவா விளங்குச்சு. ஒரு தடவை புரட்டினாரு, உடனே மூடினாரு. இந்த புத்தகத்தை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இது எரியவும் செய்யாது, இத்து போகவும் போகாது. அப்படிப்பட்ட இது யார் கையிலாவது கிடைச்சதுன்னா மிகப்பெரிய ஆபத்து தான். ஃபாதர் அந்த புத்தகத்தை மேஜை மேல வச்சு ஒரு சிலுவை ஒன்றை எடுத்து அது மேலேயும் வச்சாரு. பைசாசிகமான வேற எந்த ஒரு சக்தியும் அதை மீண்டும் எடுத்துட்டு போகாது இருக்கதான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சாரு. அவர் அப்படி செஞ்சதும் விசித்திரமான வியப்பு ஏற்படுத்தக்கூடிய காட்சி ஒண்ணு அங்க நடந்துச்சு. அந்த புத்தகத்திலிருந்து நூல் போல சன்னமான புகை உயர தொடங்குச்சு. சிக்கல் அவிழ்க்கப்பட்ட நூல் போல புகை மேற்புறமா உயர்ந்தது. நேரம் போக போக புகையோட பருமன் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஃபாதர் வின்சென்ட் சிலுவையோட சேர்த்து அந்த புத்தகத்தை எடுத்து தரையில வச்சாரு. அப்பவும் அதுல இருந்து புகை சுருள்கள்லாம் உயர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்குள்ள புகையோட வெண்மை நிறம் மாறி கருமை அடைய ஆரம்பிச்சது. அடர்த்தியான கரும்புகை ஜன்னல் பக்கமா வெளியேறவும் செஞ்சது. நேரம் போக போக புகையோட அடர்த்தி அதிகரிக்க ஆரம்பிச்சது. புத்தகமும் சிலுவையும் அந்த புகையில மறைஞ்சே போச்சு. பறவையோட இறகுகள் நெருப்புல எறிவது போல நாற்றம் அரை முழுக்க பரவ தொடங்குச்சு. ஆனா நெருப்பு ஜுவாலைகள் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. புகை மட்டும்தான் அது மேல இருந்து வெளிப்பட்டுகிட்டு இருந்தது. படிப்படியாக புத்தகத்துடைய பருமன் குறைஞ்சுகிட்டே வர ஆரம்பிச்சது. கடைசியில புகை சுருளுடைய திண்மை குறைஞ்சி இறுதியில அது பார்வையிலிருந்து மறைஞ்சும் போச்சு. அந்த இடத்துல வெறும் சிலுவை மட்டும்தான் கடந்தது. அந்த புத்தகம் அங்கிருந்து மறைஞ்சிருந்தது. ஃபாதர் சிலுவை எடுத்து மேஜை மேல வச்சாரு. ஃபாதர், நம்ம அந்த டீச்சரோட வீட்டுக்கு போக வேணாமா? ரவீந்திரன் கேட்டான். நான் அதுக்கு தயாரா இருக்கும் போதுதான் லூக்கா புத்தகத்தோட இங்க வந்தான். சரி, இதுக்கப்புறம் தாமதிக்க தேவையில்லை, உடனே புறப்படலாம். ஃபாதர் வின்சென்ட்டும் ரவியும் ஷெர்லியோட வீட்டை நோக்கி புறப்பட்டாங்க. ஷெர்லியோட வீட்டுக்கு போனதும் மறைவான ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள பெர்னாண்டஸ் அங்க வந்து சேர்ந்தான். கதவை நெருங்கினவன் மெல்ல தட்டினான். ஷெர்லி தான் வந்து கதவை திறந்தா. லிசி வந்திருக்காளா? இல்லையே, அவன் இன்னும் வரலையே. பெர்னாண்டஸ் கோவப்பட ஆரம்பிச்சான். இந்த பதில சொல்றதுக்கு அவனுக்கு நான் பணமும் நகையும் கொடுத்தேன். அவனோட குரல் உயர ஆரம்பிச்சது. நான் எவ்வளவோ வற்புறுத்தியும்
அவ வரல ஃபாதர். ஆமா, அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர் எங்க ஷெர்லி கேட்டா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன்னால ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வர முடியல. கண்டிப்பா நாளைக்கு நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் ஃபாதர். நீங்க உள்ள வரலையா? பிறகு கோவத்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு எதுவும் தேவையில்லை. சொல்ல நிறைவேற்றாத உன்னை கொல்லணும் போல எனக்கு தோணுது. நாளைக்கு மட்டும் டிசியை கூட்டிட்டு வரலனா அப்ப தெரியும் நான் யாருன்னு. இன்னைக்கு மட்டும் பொறுத்துக்கோங்க, நான் ஒருத்தர் இருக்கேன் இல்லையா? ஷெர்லி அவனுக்கு முன்பா நெஞ்ச நிமிர்த்து நின்னா. அரகுற மனசோட பெர்னாண்டஸ் அவளோட தோலை பிடிச்சான். ஃபாதர் வின்சென்ட்டோ ரவீந்திரனோ மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஏறத்தாழ 2 மணி நேரம் கழிச்சு பெர்னாண்டஸ் அங்கிருந்து வெளியேறினா. நேரா தன்னுடைய அறைக்கு வந்து படுத்தான். காலையில இருந்து லூக்காவை காணவே இல்லையே. சொல்லாம கொள்ளாம பக்கத்துல எங்காவது போயிருப்பானோ அப்படின்னு முதல்ல நினைச்சான். மதியமும் மாலை நேரத்திலையும் கூட அவன் வரவே இல்லை. வழக்கம் போல இரவு நேரத்துல ஷெர்லியோட வீட்டுக்கு வந்தான். அங்க ஷெர்லியும் இல்லை. ரொம்ப ஏமாற்றத்தோட பெர்னாண்டஸ் அங்கிருந்து திரும்பினான். தலையணைக்கு கீழே இருந்த புத்தகத்தை எடுக்கிறதுக்காக கையை விட்டான். ஆனா புத்தகம் அங்க இல்ல. சட்டுன்னு பயம் மின்சாரம் போல மூளைக்குள்ள பாய ஆரம்பிச்சுது. புத்தகம் எங்க போயிருக்கும்? பயத்துல பெர்னாண்டஸ் வார்த்தைகளை உச்சரிச்சான். பயப்படாத, அந்த புத்தகம் அழிஞ்சு போச்சு. ஆனா நான் இப்போ உன் கூட தான் இருக்கேன். நீ தான் நான் தான் நீ. என்ன அப்படின்னு பெர்னாண்டஸ் வியப்போட கேட்டான். அந்த புத்தகம் அழிஞ்சு போனதால இனிமே என்னோட இருப்பிடம் நீ மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீ கேட்டதை விட இப்போட சக்திகள் ரொம்பவே அதிகம். உண்மையாவா? ஆனா அதுக்கு பதில் இல்ல. மறுநாள் ஃபாதர் வின்சென்ட்டோ ரவீந்திரனும் பிஷப் சந்திக்க போனாங்க. ரவீந்திரனை பிஷப்புக்கு அறிமுகப்படுத்தினாரு ஃபாதர் வின்சென்ட். பிறகு அன்னிய வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஃபாதர் வின்சென்ட் நேரடியாவே பிஷப் கிட்ட விவரிச்சாரு. நம்ப முடியாத ஒரு கற்பனை கதையை கேட்கிற மாதிரி பிஷப் வியப்போட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. என்னால இதை நம்பவே முடியலையே. ரவீந்திரன், நீங்க என்ன சொல்றீங்க? பிஷப் கேட்டாரு. சார், ஃபாதர் சொன்னது அவ்வளவும் சத்தியம். இங்க பாருங்க ஃபாதர் வின்சென்ட், நான் கண்ணால பார்க்காத ஒரு ஃபாதரை பத்தியோ அவ்வளோ ஏன் எனக்கே தெரியாத ஒரு நபரை பத்தியும் நீங்க சொன்னா நான் அதையெல்லாம் அப்படியே நம்ப முடியாது. நீங்க சொன்னதுக்கெல்லாம் எனக்கு ஆதாரம் வேணும். அப்படி ஆதாரம் இருந்தா அதை எடுத்துட்டு வர முயற்சி பண்ணுங்க. மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃபாதர் வின்சென்ட் சொன்னாரு. வர ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய மாதாவோட திருநாள் நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுக்கணும். அதை நடத்த நீங்க ஃபாதர் பிரான்சிஸை அழைச்சா போதும். மற்றதெல்லாம் தானாவே நடக்கும். ஓ, தாராளமா, அப்படியே செய்யலாமே. அதுல என்ன சிக்கல்? ஃபாதர் பிரான்சிஸ் இப்ப இருக்க நிலைமையில அவரால் வழக்கமான பிரார்த்தனை கூட்டத்தை நடத்தவே முடியாது. இதை நான் உறுதியா சொல்லுவேன். இந்த வார்த்தையில கேட்டதும் பிஷப் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாரு. நீங்க என்ன சொல்றீங்க ஃபாதர் வின்சென்ட்? ஏதோ குழந்தைங்க விளையாட்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திருவிழாவில் ஃபாதர் பிரான்சிஸ் மட்டும் சர்ச்சில் வந்து அன்னைய பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டார்னா அவர் மேல நான் சுமத்திருக்க குற்றத்துக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் திருச்சபை எனக்கு கொடுக்கட்டும். நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு ஃபாதர் வின்சென்ட் உறுதியான குரல்ல பிஷப் கிட்ட சொன்னாரு. அவருடைய உறுதியை பார்த்த பிறகு பிஷப்பால எந்த மறுப்பையும் சொல்ல முடியல. உடனே சம்மதமும் சொன்னாரு. 1 வார காலம் கடந்து போச்சு. மாதாவோட திருநாளும் அன்னைக்கு வந்துச்சு. சர்ச்சு முழுக்க தோரணங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிஷப் அன்னைக்கு விடியற் காலையிலேயே தேவாலயத்துக்கு வந்து சேர்ந்தாரு. சர்ச்சுக்கு வந்தவரு திருச்சபை ஊழியர் ஒருத்தர் மூலயமா தன்னுடைய உத்தரவை பெர்னாண்டஸ்க்கு அனுப்பி வச்சாரு. என்ன இருந்தாலும் திருநாள் பிரார்த்தனைய நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருந்தாரு. பிஷப்போட உத்தரவு பெர்னாண்டஸோட கைகளுக்கு வந்து சேர்ந்தப்போ அதை படிச்சு பார்த்துட்டு பெர்னாண்டஸோட கைகள் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. பிஷப்புடைய கட்டளை எந்த காரணத்தை முன்னிட்டும் அதை மறுக்கவே முடியாது. வேற வழி இல்லாம அந்த ஊழியரோடையே சர்ச்சுக்கு புறப்பட்டான் பெர்னாண்டஸ் சர்ச்சுக்கிட்ட வந்தப்போ பிஷப் குழந்தைகள் சில பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. பெர்னாண்டஸை பார்த்ததும் ஃபாதர் பிரான்சிஸ் வந்துட்டீங்களா அப்படின்னு பிஷப் கேட்டாரு. ஏற்கனவே உடல் முழுக்க வேர்வையால் நனைஞ்சு போயிருந்தான் பெர்னாண்டஸ். பிஷப் முன்பா மண்டிக்கிட்டான். பிஷப் தன்னுடைய பரிசுத்த மோதிரத்தை அவனுடைய முகத்துக்கு நேரா கொண்டு வந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே லாவகமா அவருடைய வலது கையில முத்தமிட்டுட்டு எழுந்துகிட்டான். பிஷப் இதை கவனிக்கல. வழக்கமா அந்த மோதிரத்துல தான் முத்தமிடணும், அதுதான் வழக்கம். பிரார்த்தனைக்கான நேரமும் வந்துச்சு. பிரார்த்தனைக்குரிய சிறப்பு வகைகள் அணிகிறதுக்காக பெர்னாண்டஸை ஃபாதர் வின்சென்ட் அழைச்சாரு. பெர்னாண்டஸ் தன்னோட சட்டைக்கு மேல அந்த உடையை அணிஞ்சுக்கிட்டான். பீடத்துக்கு போக வேண்டிய நேரமும் வந்துச்சு. பிரார்த்தனை பொருட்கள் எடுக்கும் போதே உடல் முழுசும் நடுங்க தொடங்குச்சு. பிரார்த்தனை பீடத்துக்கு போறக்கூடிய வழியில நெருப்பு பொறி பறக்கக்கூடிய ஒரு நீண்ட வாளை பிடிச்சபடி தீ போன்ற ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தாரு. அந்த வாள் அவனுக்கு நேரா பாஞ்சு வர மாதிரியே பெர்னாண்டஸுக்கு தோணுச்சு. மேற்கொண்டு கால் எடுத்து வைக்காம பெர்னாண்டஸ் திகைச்சு போய் அப்படி நின்றுட்டான். ஃபாதர் வின்சென்ட் அவங்கிட்ட, ஃபாதர், பிரார்த்தனைக்கு நேரமாகிருச்சு, என்ன கொள்ளாதீங்க,
நான் இங்கிருந்து போயிடுறேன் தீனமான குரல்ல அலற ஆரம்பிச்சான் பெர்னாண்டஸ். ஆனா பெர்னாண்டஸோட உடல் நடுங்கிறத எல்லாருமே கவனிச்சாங்க. என்னாச்சு ஃபாதருக்கு? யாருக்கும் எதுவும் புரியல. அவரோட கையில இருந்து பிரார்த்தனை பொருட்கள்லாம் தானாவே நழுவி கீழே விழுந்துச்சு. சட்டுன்னு அங்கிருந்து வெளிப்புறமா ஓடத் தொடங்கினான் பெர்னாண்டஸ். பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் ஒண்ணுமே புரியாம ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. வெளியே வந்த பெர்னாண்டஸ் தன்னோட இருப்பிடத்தை நோக்கி ஓடினா. அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு வேற ஒரு ஃபாதர் பிரார்த்தனைய ஆரம்பிச்சாரு. பிஷப் இது எல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. பிஷப் ஃபாதர் வின்சென்ட் அழைச்சி, நீங்க ஒரு வேலை செய்யுங்க, உடனே ஃபாதர் பிரான்சிஸை பின்தொடர்ந்து போய் அங்க என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. எதனால அவர் ஓடி போனார்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு உறுதியா சொன்னாரு பிஷப். அதன்படியே ஃபாதர் வின்சென்ட் ஊழியர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு பெர்னாண்டஸ் தங்கியிருந்த அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சாரு. கோவில்ல பிரார்த்தனை நடந்துகிட்டு இருந்ததால வேற யாருமே அவங்கள தொடர்ந்து போகல. சர்ச்சில் இருந்து ஓடி வந்த பெர்னாண்டஸ் தன்னோட இருப்பிடம் வந்து சேர்ந்தப்போ அது பூட்டப்பட்டிருக்கிறத பார்த்தான். கதவை திறக்கிறதுக்கு நெருங்கினப்போ கதவு மேல மரத்தாலான சிலுவை ஒண்ணு சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. திடுக்கிட்டு போனா, கொஞ்சம் பின் வாங்கினா. பிறகு புறக்கதவு வழியா உள்ள நுழையலான்னு முயற்சி பண்ணா. அங்கேயும் அதே நிலைமை தான். வின்சென்ட் ஃபாதரோட யோசனைப்படி இதை செஞ்சு முடிச்சது ரவீந்திரன். இதை மறைவான ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். உட்புறமா செல்ல வழியே இல்லாம போகவும் சமையல் அரை பக்கம் இருந்த கதவு வழியா உள்ள நுழைஞ்சான். வீட்டுக்குள்ளேயும் எங்கு பார்த்தாலும் ஒரே சிலுவை மயமா இருந்துச்சு. பளிச்சுன்னு அது எல்லாமே கண்களுக்கு தெரிகிற வண்ணம் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த அறையோட அநேக இடங்கள்ல மெழுகுவத்திகள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. பெர்னாண்டஸ் வேற வழியே இல்லாம பால்கனி பக்கம் வந்தான். அங்கும் சிலுவைகள் இருந்துச்சு. அவனுடைய தலைக்கு நேர் மேல ஒரு சிலுவை ஒன்று தொங்கிட்டு இருந்தது. அது அவனுடைய உடம்ப உரசிபடியே இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு புரியாம தவிக்க ஆரம்பிச்சான் பெர்னாண்டஸ். சுற்றுமுற்றும் பார்த்தான். இப்போ வீட்டை சுற்றி தரைப்பகுதியிலையும் நிறைய சிலுவைகள் நடப்பட்டிருந்தது. பைத்தியம் பிடிச்ச நிலைமைக்கு போயிட்டான் பெர்னாண்டஸ். தான் என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம மேலிருந்து தலை குப்புற கீழே குதிச்சான். திடுமுன்னு ஒரு பெரிய அலறல் சத்தம் அங்க கேட்டுச்சு. தரையில் நட்டு வைக்கப்பட்டிருந்த ஒரு சிலுவையோட கூர்மையான முனை மீது கவிழ்ந்து விழுந்து கடந்தான் பெர்னாண்டஸ். மீண்டும் ஒரு பெரிய அலறல் சத்தம். பெர்னாண்டஸ் தன்னுடைய உயிரை விட்டுருந்தான். எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு பெர்னாண்டஸ் புதைக்கப்பட்டிருந்த கல்லறையை திறந்து பார்த்தப்போ உள்ள ஃபாதர் அணியக்கூடிய ஒரு வெள்ளை நிற அங்கியும் ஒரு சிலுவையும் ஒரு மோதிரம் மட்டும் கிடந்துச்சு. அந்த சிலுவையோட பின்புறத்துல ஃபாதர் பிரான்சிஸ் OCD அப்படின்னு பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு புதிய நாவல்ல சந்திக்கலாம். பை கைஸ்.